அப்பொழுதுதான் ஐயா மதுரநாத் அவர்களையும் நான் சந்தித்த ஒரு நேரம் என்னுடைய அந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். அதுபோல இந்த வேலூர் கம்பன் கழகத்திற்கு என்னுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய செயலாளராக இருந்த வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் தான் எங்களை முதலிலே இந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு எங்களை அழைத்து வந்து அப்பொழுது எங்களுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய தலைவர் கோவிந்தசாமி முதலியார், ஆசிரியர் கல்யாண சுந்தரம் இவர்களோடு நான் இந்த கம்பன் கழகத்திற்காக நான் முதலே வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது அந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய வழக்கறிஞர் முருகேசனுடைய அவருடைய பெண்ணை இங்கே அருளாளர் என்ற டாக்டருக்கு கொடுத்து அவர் மாப்பிளையாக இருந்த காலத்தினால் நாங்கள் இந்த வேலூர் கம்பன் கழகத்தை வந்து கலந்து கொண்டு அவர் வீட்டுக்கே சென்று சிற்றுண்டி உணவு அறிந்து விட்டு செல்வது வழக்கம். அப்படி கொண்டு தொட்டு பிறகு எங்களுடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களையும் அதோடு வந்து இங்கே நம்முடைய அப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய ஞானசேகரனோடு சேர்ந்து தொடர்ந்து வேலூர் கம்பன் கழகம் என்றால் என்னுடைய சகோதர கம்பன் கழகமாக, என்னுடைய தாய் வீட்டு கம்பன் கழகமாக நாங்கள் பாவித்து அதிலே தொடர்ந்து அந்த விழாவிலே கலந்து கொள்வதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அது சில நேரம் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கம்பன் கழகம் சரியாக நடைபெறவில்லையே என்ற ஒரு ஆதங்கமும் வருத்தம் தான். நான் செல்வத்தை பார்த்தாலும் சரி, என்னுடைய மாமா பாலு அவர்களையும் நான் சொல்லி ஆதங்கப்பட்டு நம்முடைய லட்சுமிபதி மூலியமாக இந்த கம்பன் விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஊருக்கு எப்படி நம்முடைய வேலூருக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. முதலிலே சிப்பாய் கழகம் ஏற்பட்ட அந்த சிறைச்சாலை, இப்பொழுது இருக்கிற பொற்கோயில், இப்போது இருக்கின்ற அந்த ஒய்எல்டி ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கிற விஐடி கல்லூரிகள், இப்படி பல தரப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய சிறப்பு இன்றைக்கு கம்பன் கழகம் வேலூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மிக பெருமையோடும் சிறப்போடும் நான் இங்கே பதிவு செய்ததிலே பெருமை அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த கம்பன் கழகம் இன்றைக்கு நம்முடைய செயலாளர் தலைவர் சொல்லியது போல இன்றைக்கு காரைக்குடியிலே 39ஆம் ஆண்டு ஆரம்பித்த கம்பன் கழகம் இன்றைக்கு பல மாநிலங்களிலே பல நாடுகளிலேயெல்லாம் இன்றைக்கு பரவி வெகு சிறப்பாக இந்த கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கம்பன் சொன்ன கருத்துக்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்முடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதனாலும், இன்றைக்கு பல கழகங்கள் ஏற்பட்டாலும் இன்றைக்கு கம்பன் கழகம் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த கழகமாக இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரிலையும் ஏதோ ஒரு வகையிலே அங்கே இப்போது சமீபத்தில் திருப்பத்தூரிலே கம்பன் கழகம் விழா, சென்னையிலே கம்பன் விழா, ராஜபாளையத்திலே கம்பன் விழா, இப்போது அடுத்த வாரம் ராமநாதபுரத்திலே கம்பன் விழா, இன்றைக்கு உலகம் தமிழகம் பூரா மட்டுமல்ல, இன்றைக்கு உசராதிலே பாரிஸிலே இன்றைக்கு நம்மளுடைய அயல் நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே பல நாடுகளிலும் இப்பொழுது சென்ற வாரம் சித்தியிலே கம்பன் விழா, அந்த முதல் வாரம் லண்டனிலே கம்பன் விழா. இன்றைக்கு ஒவ்வொரு நாடையும் தாண்டி இன்றைக்கு கம்பன் போய் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கம்பன் சொன்ன அந்த வழி இன்றைக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதன் மூலமாக இன்றைக்கு கம்பனை இன்றைக்கு நாம் கொண்டு செல்கின்ற ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம். இப்போது நம்முடைய செல்வம் அவர்கள் கூறினார்கள், கம்பனிலே எத்தனை விதமான கம்பனுடைய காப்பியம் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைக்கும் பொழுது இன்றைக்கு அத்தனை இலக்கியத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை இன்றைக்கு கம்பராமாயணத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உண்மை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கம்பனுடைய தலைவன், கம்பன் காப்பியத்துடைய தலைவன் ராமன் பிறர்மனை நோக்கா பேராண்மை கொண்ட காரணத்தினாலும் இன்றைக்கு இலக்கியத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் இன்றைக்கு எந்த இலக்கியமாக இருந்தாலும் ஆணுக்கு வீரம் தான் முக்கியம், பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம் என்கிற நிலையிலே தான் பல காப்பியங்கள் எல்லாம் நாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கம்பன் மட்டும்தான் திருக்குறளை புரட்டி பார்க்கும் பொழுது ஆண்மை என்பது பிறர்மனை நோக்காதான் பேராண்மை, மற்றவனுடைய ஒழுக்கத்தை அவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் சுத்த வீரன் என்பதை
மற்ற எந்த சொற்களை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு சமூகத்திற்கு அது எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை கொடுக்கின்றது என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி ஒரு நீதியை படைத்தால் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் புகழ் இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஒழுக்கம் என்பது இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று, நேர்மை என்பது இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த கம்பன் கழகத்துடைய தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வம் அவர்களை நான் மனதாக பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் கம்ப காப்பியம் மட்டும் யாரும் ஒரு சாதாரண மனிதன் கையிலே போய் அது சேராது. யார் கம்பனை தொட்டு கம்பன் விழா நடத்துகிறார்களோ அவர்களை உயர்த்தி காட்டுவதுதான் கம்பனுடைய இலக்கியத்துடைய குறிக்கோள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மற்ற விழாவை யார் வேணாலும் நடத்தி விடலாம், ஆனால் கம்பன் விழா மட்டும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர்கள், மிகப்பெரிய ஒரு நீதியரசர்கள் அவர்களால் தான் இந்த கம்பன் விழாவை தொட முடிந்தது. அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கு கம்பன் போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்று சொன்னால் கம்பனை தொட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த கல்விமான்கள், மிக உயர்ந்த நீதிமான்கள், மிக உயர்ந்த அரசியல்வாதிகள், மிக உயர்ந்த சிந்தனையாளர்கள். அவர்கள் தான் கம்பனை தொட்டதனால்தான் இன்றைக்கு கம்பன் உலகமெல்லாம் லாபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஏனென்று ஒரு பொழுதுபோக்குக்காகவோ ஏதோ இன்றைக்கு 2ஆம் ஆண்டு, அடுத்த 3ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 60ஆம் ஆண்டு என்னோ கணக்குக்காகவோ ஏதோ காலத்தை ஓட்டுவதற்காகவோ தன்னுடைய கௌரவத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்ல கம்பன் கழகம். கம்பன் கழகம் என்பது ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக போற்றப்படுகிற ஒரு கம்பன் விழா என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் கம்பன் விழா தொடங்கப்பட்டு இன்றைக்கு சாதாரண குக்கிராமத்தில் கூட ஒரு நாள் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் கம்பன் சேர வேண்டிய நேரத்தில் நல்ல சிந்தனையை கொண்டு சேர்ப்பான். ஏன் என்று சொன்னால் அதை வித்திட்டது மிகப்பெரிய சான்றோர்களால் வித்திட்டப்பட்டது. அதை ஆரம்பித்து வைத்தவர்கள் மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த கம்பன் கழகம் இன்னும் மேன்மேலும் மிக சிறந்த இடத்திலே போய் சேரும். எப்படிப்பட்ட நாமெல்லாம் பார்ப்போம், கடைசியில் பார்ப்போம், நம்முடைய ராவணன் எவ்வளவு பெரிய உயர்ந்த அரசன், அவனிடம் இல்லாத அதிகாரம் இல்லை. சிவபெருமானாக இருந்தால் எல்லா ஆயுதமும் இருக்கிறது, எல்லா செல்வங்களும் இருக்கிறது. ஏனென்றால் அவன் அழிந்ததற்கு காரணம் பிறர் படை நோக்கியதால் தான் அவன் அழிந்தான் என்பதுதான். அதனால்தான் கம்பன் ஒரு பாட்டு சொல்வான், வாரணம் பொருதமாறும் என்ற பாட்டை நான் வாரணம் பொருதமாறும் பழையன பெற்ற தோளும் நாரத முனிவர் கேட்க நயமன உரைத்தனாவும் தாரணி மொழி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு இருங்கையோடு இலங்கை பூங்கான். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அரசாக இருந்தாலும் அவன் பிறர்மனை நோக்கியதால் அவனுக்கு ஏற்பட்ட இழிவு என்பது மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கே இழிவு என்பதை கம்பன் தன்னுடைய காப்பியத்திலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காப்பியம்தான் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துடைய நோக்கம் அந்த இறைவனாகப்பட்டவன் உயரத்திலே இருந்து மனிதனாக கீழே வருகின்றான். ஏன் என்று சொன்னால் கீழே இருக்கிற மனிதர்களை எல்லாம் உயரத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராமன் அவதார புருஷனாக பூமிக்கு வந்தான் என்பதை நாம் கதைகள் மூலமாக நாம் கேட்கின்றோம். அதனால்தான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் மற்றவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற குரலின் மூலமாக நாம் ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலையில் அவன் சென்றால் தெய்வத்திற்கு சமமாக செல்லலாம் என்பதுதான் கம்பராமாயணத்துடைய நோக்கம். அதை நாம் ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கிற இளைஞர் மத்தியிலே இப்பொழுது என்னுடைய அருமை நண்பர் செல்வம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து இந்த கம்பராமாயணத்தை கம்பனுடைய வரிகளை எல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் எல்லாம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி விட்டோம். இன்று வருங்காலத்தில் கம்பனுடைய காப்பியம் கம்பனுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்துக்கு சென்று நல்ல வழிகளிலே அவர்கள் வருங்கால நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கம்பராமாயணம் கம்பன் விழா நடத்துவதன் நோக்கமாக நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட புதுச்சேரியிலே வருகின்ற மே மாதம் 8,
ஆகிய தேதிகளிலே நாங்கள் கம்பன் விழா நடத்துவதற்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க. 2026ஆம் ஆண்டு மே மாதம் 8, 9, 10 ஆகிய 3 தேதிகளில். ஆனால் இப்பொழுதே எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் மாற்றுத்திறனாளர் பள்ளிகளுக்கும் முதல் கொண்டு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பை நீங்கள் கம்பனை பேசுவதற்கு தயாராகின்றீர்கள் என்று எல்லா பள்ளிகளுக்கும் தாக்கீது அனுப்பிவிட்டோம். என்று சொன்னால் கம்பன் விழா நடத்துவதை ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை மட்டுமல்லாத அதை ஒரு வேள்வியாக அதனுடைய தலைமையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நாம் இந்த கம்பன் விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக இன்றைக்கு நாம் என்ன பொருள் சேர்த்தாலும் என்ன புகழ் சேர்த்தாலும் என்ன நம்முடைய குடும்பத்தை வளப்படுத்தினாலும் அதையும் தாண்டி கம்பனுடைய புகழ் பரவும் வேணால் நம்முடைய புகழும் பரவும் என்பதை நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக தொடர்ந்து நடந்ததற்கு குப்புசாமி அவர் நடத்தி கொண்டிருந்தால்தான் இன்னைக்கு அவருடைய பணத்தை வைத்து இன்னைக்கு நாம் மலரஞ்சு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது எதற்காக? அவருடைய வசதிக்காகவா? இல்ல அவருடைய பெரிய புகழுக்காக அல்ல. கம்பனுக்கு அவர் தொண்டு செய்தனால் நாம் அவரை பாராட்டுகிறோம், அவருடைய மதிக்கிறோம், அவரை நாம் நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கம்பன் விழா தொடர்ந்து நடைபெறுவதை நான் இந்த நேரத்தை பெருமையோடு கூறிக்கொண்டு வருங்காலத்தில் தொடர்ந்து கம்பன் விழாவுடைய கலந்து கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எனக்கு குப்புசாமி வரக்கூட சொன்னேன், எனக்கு குப்புசாமி தான் ஒரு ரோல் மாடல். இன்றைக்கு அத்தனை கம்பன் வேடத்திலும் சேர்த்து அதை நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னார். அவர் அருமை பெரியவர் குப்புசாமி முதலியார் எனக்கு சொல்லிவிட்ட பாடம். எனக்கு தான் இந்த மேடையிலே கம்பன் சீர் பரவுவார் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை கௌரவித்தார்கள் அருமை பெரியவர் குப்புசாமி முதலியார் அவர்கள். அவர் மூலமாகத்தான் இந்த வேலூரினுடைய தமிழாசிரியர்கள் எல்லாம் எனக்கு அவரோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எனக்கு எந்த வகையான அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அத்தனையும் தாண்டி கம்பனுக்கு நான் பணி செய்வது என்னுடைய தலையாய கடமையாகவும் என்னுடைய வாழ்நாள் பிறப்பாகவும் என்னுடைய வருங்காலத்துக்கு எனக்கு என்றைக்கும் கம்பன் என்கின்ற நிலையிலே நான் கம்பனோடு சேர்ந்து வாழ்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன். வேலூர் கம்பன் கழக செயலாளர் திரு வே. சோலைநாதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக VND சுரேஷ் அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் கம்பன் கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு ஆடிட்டர் தே. நிர்மல்குமார் அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக முனைவர் சா. லட்சுமிபதி அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரு கி. வினோத்குமார் அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பாக வேலூர் கம்பன் கழக பொருளாளர் திரு ஆ. திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வேலூர் கம்பன் கழக இணை செயலாளர் துணைத் தலைவர் மா. சோதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இணை செயலாளர் வி. ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக செய்யப்படுகிறது. அடுத்ததாக வேலூர் கம்பன் கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் திரு ஆண்கள் பள்ளி ஆசிரியர்
சார் நேராக பாருங்க சார். சார் கேமரா சார். திரு டி ரமேஷ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கம்பனின் கவித்துவ பணிக்கு பொருளாதார உதவி செய்து ஆதரித்த சடையப்பவல்ல பிறந்த காலத்தில் 500க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு பசுமை பள்ளியாக மாற்றுவதை உறுதியாக கொண்டவர். போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல மாணவர்களை நல்வழிப்படுத்தியவர் என பல பெருமைகள் இந்த தமிழாசிரியருக்கு உண்டு. அவரை கௌரவிக்கும் விதத்தில் இன்னைக்கு